ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து இங்க என்னோட கிருஷ்ண சகி கிருத்திகாவாத்ல சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த மீன் டைம் பூரி ரத யாத்ரா, பூரின்னு சொல்லக்கூடாதான், அது புரின்னு சொல்லணுமா எனக்கு தெரியல. நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாராவது இருந்து எல்லாம் மெசேஜ் பண்ணுவோம். சோ பூரி ஜெகநாத் அந்த கோயில்ல நிஜமா நடந்த விஷயம், கதையெல்லாம் கிடையாது. கதையா நான் இப்ப சொல்ல போறேனே தவிர இது பகவான் நிஜமா பண்ணி காமிச்ச ஒரு விஷயம். ரீசெண்ட் டைம்ல எனக்கு இது தெரிய வந்தது. சோ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். நீங்க சத்சங்கத்துல சொல்லும் போது சரி இன்ஸ்டாகிராம்லயும் போடலாமே அப்படிங்கறதுக்காக சொல்றேன். சோ என்னாச்சா, பல யுகங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா, ரொம்ப ஒரு வயசான அம்மா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சது எல்லாமே ஜக்கு ஜக்கு ஜெகநாதா ஜெகநாதா ஜெகநாதா. அவளோட ஊருக்கு இப்போ நம்ம இப்ப காஞ்சிபுரத்துல இருந்தோம்னா காஞ்சி காமாட்சி, இப்போ மயிலாப்பூர் இருந்தோம்னா கப்பாம்பாள், ட்ரிப்ளிகேன்காரா எந்த இதுவும் விட மாட்டான். அவளுக்கு பார்த்தசாரதி தான் பெருசு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவ அந்த ஊரு இது பெருசு. சோ அவ என்ன பண்ணுவாளாம், அவளுக்கு எதுவும் இந்த அனுஷ்டானங்கள் இப்ப நம்ம இதெல்லாம் பண்றோமே நெய்வேத்தியம், அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவளுக்கு என்ன தெரியும்னா உண்மையா பக்தி பண்ண தெரியும். சமைக்கும் போது அர்ப்பணம் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தேன்னா ஸ்லோகம் சொல்லிட்டே சமைப்பா. சில பேருக்கு அது கூட தெரியாது. ஸ்லோகம் சொல்லேனா ஜெகநாதா 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 ஜக்கு என்ன வேணாலும் கூப்பிடுவா அவனை. அதை சொல்லிட்டே அவ எழுந்துப்பாலாம். சோ அதை சொல்லும் போது அது அழகா சொல்றா. நார்த் இந்தியால எல்லாம் என்ன பண்ணுவான்னா கிச்சடின்னு ஒண்ணு பண்ணிடுவான், ஒன் பாட் மீல். வெரி ஈஸி, நம்மளும் அதெல்லாம் கத்துக்கணும். எப்படின்னா மொத்தமா எல்லாத்தையும் அடுப்புல வச்சு தண்ணி விட்டு அரிசி இருக்கிற காய் எல்லா காயும் அதை போட்டுட்டு என்ன உப்பு என்ன வேணுமோ, காரத்துக்கு காரம் கூட அதுல இருக்காது, நெய் தான் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஜெகநாதா ஜெகநாதான்னு பண்ணிட்டு அவனுக்கு அப்படியே குடுக்கலாம் மாட்டான். நெய்வேத்தியம் கூட கிடையாது, ஜெகநாதா அவ்வளவுதான், நீ சாப்பிட்டுடுறா ஜக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொடுத்துட்டு தானும் டப்பால பேக் பண்ணிட்டு போயிடுவாளாம். சோ இதுதான் இது காலங்காலமா அப்படியே நடந்துட்டு இருக்கு. அப்போ ஜக்கு அவன் பாக்குறான் இல்லையா, அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், ஜெகநாதனாச்சே. சோ அவன் இத பாத்துட்டு அவளோட பக்தியிலயும் அந்த வாசனை பக்தி ஒண்ணு, ரெண்டாவது இப்படி கம கம கமன்னு வருது. என்னன்னா அவனுக்கு அங்க அன்னதானம் தானே ஃபேமஸ். புரியில அன்னதானம் தான் பயங்கர ஃபேமஸ். அதுக்கெல்லாம் நிறைய இதுவே இருக்கு. அதாவது இன்னும் அதிசயமா இருக்கு அங்க நடக்கிற விஷயங்கள்லாம், யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ என்னன்னா அவனுக்கு மத்தியானம் நைவேத்தியம் ஆற வரைக்கும் அவனுக்கு இது இல்ல, இந்த வாசனைய புடிச்சுட்டு வந்துடுறான். அவாத்துக்கு என்னவா வரான்னா ஒரு குழந்தையா வரான். அப்படிதான் வருவான் அவன். எந்த ரூபத்துல வருவான், வயசானவனா வருவான், என்ன வேணாலும் வருவான். ஆஸ் யூஷுவல் ஒரு குழந்தையா வரான். இனிஷியலா அந்த அம்மாக்கு என்ன சொல்றது, ஒரு பாவம், அவளுக்கு தெரியல, தத்தின்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தை வந்திருக்கு, நம்மளா இருந்தா கொஞ்சம் சுவாமியா இருக்குமோன்னு கூட நினைப்போம். அவளுக்கு அதான் தெரியவே இல்லை. வந்த உடனே ரொம்ப நாளா இருக்கே வாசனை, ரொம்ப நாளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தா அப்படின்னு உடனே இவளுக்கும் உனக்கு வேணுமா அப்படின்னு எனக்கு அப்படியெல்லாம் தராத, சுடுறது எனக்கு ஊதி ஊட்டி விடு அப்படின்னு சொல்றானா. அத அவ உடனே ஊதி இந்த அப்பூர்வமா எதுக்காக சொல்றேன்னா, நைவேத்தியம் பண்ணும்போது கூட நம்ம அந்த பால் அதெல்லாம் அப்படியே கொதிக்க கொண்டு பண்ணக்கூடாதான். நம்ம எப்படி வக்கனையா நம்ம எப்படி சாப்பிடுறோம். இன்ஃபேக்ட் வாழைப்பழம் கூட பாத்தீங்கன்னா சில பேராத்தெல்லாம் உரிச்சுதான் வைப்பா சுவாமிக்கு. அதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவரோட கடையில கிடைக்கிறதுன்னு அந்த ஆப்பிள் எல்லாம் கொண்டு அப்படியே வைக்க கூடாது. ஒரு கொஞ்சமாவது அந்த பாவம் காமிக்கணும். சோ அதுல என்னன்னா பெரியவா அந்த கதை கூட இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டீவியேட். பெரியவா என்ன சொல்லுவாலாம், கொதிக்கவும் கூடாது ஆரியும் இருக்க கூடாது, அப்படி நம்ம சாப்பிடுற மாதிரி எடுத்துன்னு கொடுக்கணும்டா அம்பாளுக்கு. சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுவாராம் பெரியவா. அந்த மாதிரி இவளுக்கு இவன் கேக்குறானா, எனக்கு ஊதி ஊட்டி கொடு, நான் பாப்பால எனக்கு ஊதி ஊட்டி கொடுன்னு ஊதி இந்தா ஜகு. முதல்ல அவளுக்கு தெரியல, குழந்தை நினைச்சுன்னு கொடுக்கறான். அதுக்கப்புறம் இதே அவளுக்கு இதுவான உடனே அவளுக்கு சின்னதா மனசுல தோன்றது, ஒருவேளை நான் கூப்பிடுறதுனால அவன் தான் குழந்தையா வரானா போல இருக்கு. அப்ப கூட இவ ரெண்டு பேருக்குள்ள எந்த கான்வர்சேஷனுமே கிடையாது. அதுதான் அதோட அழகே. இவளும் அவனை கூப்பிட்டு இது பண்றா, அவனும் இத ஒரு பொழப்பாவே நடத்திட்டான். காலம்பர அவனோட பிரேக்ஃபாஸ்ட் நல்லா கொதிக்க, யாராவது எனக்கு கூட இந்த மாதிரி கொடுத்தா கொதிக்க கிச்சடியும் அவனுக்கு டெய்லி வருது. சோ இந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு அவன் போயிட்டு இருக்கான். இப்படி ஆயிட்டு இருக்கத்தே ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு குரு அந்த ஊர்ல பாபா அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த வழியா போறார். அந்த ஊர்ல எல்லாரும் அவரை வழிபடுறா. அந்த மாதிரி ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கிறவர், ஒரு சித்தர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் போறதே இவளை கூப்பிட்டு கேட்கிறா, என்ன நடக்கிறது, என்ன பண்ற நீ டெய்லி அப்படின்னு. அவன் சொல்றா, இதான் நடக்கும்பா, எழுந்துப்பேன், எல்லாம் போட்டு கிச்சடி பண்ணுவேன்ப்பா,
பண்ணி எல்லாம் முடிச்ச உடனே அவன் வருவான். ஏன் வருவான் அப்படின்னா, எனக்கு தெரியாதுப்பா, குட்டியா ஒருத்தன் வருவான், வந்து எனக்கு ஊட்டி விடணுவான், அவனுக்கு ஊட்டுவேன், எனக்கு டப்பால கட்டிப்பேன், வேலைக்கு போவான், வருவேன், இதான்ப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே சொல்லுவா, வர்றது யார் தெரியுமா, இந்த மாதிரி உனக்கு கிருஷ்ணனே வரான், நீ பாட்டுக்கு என்னமோ வந்து அவன் ஜெகநாதன், அவன் பிரபு, அவனுக்கு என்னமோ நீ குளிக்காம வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் மகா தப்பு, அவன்லாம் எப்பேருப்பா பகவான், அவன் நீ குளிச்சுட்டு தான் இனிமே நீ வந்து பண்ணணும் அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரி, யாராவது நன்னா பண்ணிட்டு இருப்போம், ஒரு மாமி நம்மளுக்கு செமையா போட்டு குழப்பிடுவோம், ஐயோ இவ்வளவு நாள் பண்ணது தப்பா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு போயிடும். சோ இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னது இப்படி எல்லாம் சொல்றாரு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து ஓகே நாள்ல நம்ம சுத்த பத்தமா பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலம்பரை அந்த ஊர்ல எல்லாம் நம்மள மாதிரி பாத்ரூம்ல எல்லாம் குளிக்க மாட்டாளே, அவெல்லாம் ஆறு அந்த மாதிரி வெல் அந்த மாதிரி தான் போய் குளிப்பா. சோ அந்த ஆத்துல போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. போயிட்டு வர எல்லாம் கொஞ்சம் டிலே இருக்கு. நம்ம தலைவருக்கு வந்து டிலே எல்லாம், அம்மாவே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, பால் கொடுக்கும் போது அவனே தப்புன்னு தட்டி விட்டு நீ என்ன கவனிக்கல என்ன கொஞ்சம் கோச்சின்றான் அவன். அப்படி இருக்கும் போது அந்த டைமுக்கு காத்துன்னு இருக்கான் அவன், குழந்தையாச்சவன், குழந்தையாதானே வரான், அவனுக்கு பதத்து போறது, என்னது இது வரல, கிச்சடி இன்னும் வரல, டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த ரவுண்ட் அவர் கட்டணும், அவர் மத்தியானம் அவருக்கு மகாபிரசாத் அங்க வந்து அங்க சப்பன் போக் அப்படின்னு சொல்லி 56 ஐட்டம்ஸ் ரெடியா இருக்கும் அங்க. அதுக்கு போனோம், டென்ஷன் ஆறாயின, என்ன வந்து வரவே இல்ல அப்படின்னு உடனே என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சோ இதுல நான் பேரை சொல்லவே இல்லை, அது யார் அப்படின்னா அவ பேர் வந்து கர்மாபாய். சோ அவதான் அந்த டிவோட்டி. அவன் கூப்பிடுறான், கர்மாபாய் என்ன ஆச்சு, என் கிச்சடி என்ன ஆச்சு, தோ வந்துட்டேன் ஜகு, தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இதை குளிச்சுட்டு வந்துட்டேன், தோ அடுப்புல ஆயிட்டு இருக்கு, தோ இறக்க போறேன்னு அவனுக்கு வந்து குழந்தை தானே கடுப்பாயிடுது, இல்ல எனக்கு நீ இவ்வளவு லேட் பண்ற அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஊட்டி இது பண்றான். அவன் அன்னைக்கு வந்து சாப்பிட்டும் ஒரு மாதிரி அவனுக்கு மனசு இல்ல, சரி போறோம், நான் மத்தியானம் போய் மகாபிரசாதம் சாப்பிடணும், நான் கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அதே மாதிரி வந்து தெர போடுறா, மகாபிரசாதம் சப்பன் போக வருது, அதுல எல்லா ஐட்டமையும் வந்து இந்த மாதிரி ஒரு இது பஞ்சபாத்திர உதிரினி மாதிரி வந்து காமிப்பா உமாச்சிக்கு. அப்படி காமிக்கும் போது அவனோட ஃபேஸ், அவனோட இது வந்து பிரதிபலிக்குமா. இட் மீன்ஸ் ஹி அக்செப்ட்ஸ் த பிரசாதம். இன்னமும் இது நடந்துட்டு இருக்கு புரியல. அத வந்து சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, அங்க ஒரு கண்ணாடி காமிப்பாலாம், அந்த பிரசாதம் இது பண்ணும்போது அந்த கண்ணாடியில பாப்பாலாம், அந்த இது வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து படணும். அப்படி அது படலைன்னா ஏதோ அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு பிரசாதத்துல அப்படின்றது அர்த்தம். அது என்னன்றத அவனுமே சொல்லுவான், யாரோட கனவுலையா வந்து. இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது, இன்னமும் நடந்துட்டு இருக்காங்க. சோ அவர் வந்து புரோஹித் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு காமிக்கிறார், பார்த்தா பிரதிபலிக்கவே இல்லை, அவருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு இந்த மீன் டைம் உத்து பாக்குறாரு சுவாமிக்கு. ஜக்கு இப்படிதானே இருப்பான், நீ இவ்வளோ பெரிய ஸ்மைலி, அவன் சிரிச்சுட்டு இருப்பான், இங்க ஓரத்துல கிச்சடி ஒட்டின்னு இருந்துதான் ஜக்குக்கு. என்னது இது, யாரு எனக்கு முன்னாடி நேவேத்தியம் பண்ணா, எப்படி நேவேத்தியம் ஆச்சு, எப்படி இங்க வந்து ஒட்டின்னு இருக்கு, நம்ம ஒரு குழந்தைய நம்பாத குழந்தைய ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துருச்சுன்னா வாயில இருந்தேன்னா அம்மா என்ன சொல்லுவோம், எங்க போய் சாப்பிட்ட, என்ன பண்ண, யார் கொடுத்தா அப்படின்னு பதபதத்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி அவ வந்து பதபதத்து போறான், யார் கொடுத்தான்னு தெரியலையே, என்ன எதுன்னு தெரியலையே, இதுல வேற எடுத்துக்க மாட்டேங்கிறான், பிரதிபலிக்க மாட்டேங்கிறது, ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது வந்து இன்னைக்கு ராத்திரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோட, சுவாமி சாப்பிடலன்னா எப்படி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறது, அப்படியே வந்து திரைய போட்டுட்டு வெயிட் பண்றான். என்ன பண்ண பகவான்ல ஜக்கு அவன் என்ன பண்றான், அந்த குரு காலியே போயிடான், குருவோட கனவுலயே. அவர் தான் இந்த குட்டையெல்லாம் குழப்பினது, அவர் கனவுலயே போறான், அந்த சித்தர் அந்த பாபா அது என்ன பேர் சொல்றாரோ அவர் கனவுலயே போயிட்டு, ஏன்பா ஒத்தி நன்னா எனக்கு சமைச்சு கொடுத்திருந்தா, நெய் விட்டு ஊதி விட்டுருந்தா, அவளை போய் வந்து குழி அத்தை பண்ணு இத்த பண்ணுன்னா அதெல்லாம் பாக்கல, அவ என்ன கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்றாயா, எனக்கு சாதம் போட்டுட்டா அவ சாப்பிட, அவளோட பக்தி தான் எனக்கு முக்கியம், அவ குளிக்கிறதோ இது பண்றதோ எல்லாம் எனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு, இத பாரு நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இதெல்லாம் கண்ணா இப்படி பேசினாலும் எனக்கு தெரியல, நான் அந்த இடத்துல இருந்து நான் பேசி பாக்குறேன், இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு என் கிச்சடி வேணும், என் கர்மாபாய் எப்படி பண்ணியிருந்தாலோ அந்த டைமுக்கு எனக்கு வேணும், அவ்வளவுதான், அதை நீ எப்படி சொல்லுவேன்னா எனக்கு தெரியாது, நாளைக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கனவுல சொல்லிட்டு போயிட்டான். இவர் பதறி அடிச்சு விடிய காலம் எப்ப வரும்னு திபுன்னு ஓடுறாரு. அம்மா தாயே நீ தேசி குளிக்கலாம் வேண்டாம், என்ன சொல்லிருக்காரு பகவான் கீதையில, அவனே சொல்றான், பத்திரம் பலம் தோயம், எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம், எனக்கு உண்மையான பக்தியில ஒரு தீர்த்தத்தை நீ எனக்கு அர்ப்பணம் பண்றியா, அதுதான் இன்னைக்கு நீங்க பண்ணது அத்தனையும் அந்த சுவாமிக்காக நினைச்சு நம்ம பண்ணும்போது அதை அவன் வந்து முழுசா வந்து ஏத்துக்கிறான். சோ அதனால
அன்னிலேந்து என்ன பண்ணுவாளாம் அவ அந்த மாதிரிலாம் குளிக்கலாம் மாட்டாளாம், எதுவுமே பண்ண மாட்டாளாம். அந்த பக்தியோட எனக்காக நீ இப்படி பண்ணியா அப்படின்னு இன்னும் அவளுக்கு பக்தி தான் ஜாஸ்தி ஆச்சான். எனக்காக நீ வந்தியா, என்னோட இதை எடுத்துட்டியான். சோ அன்னிலேந்து இன்னி வரைக்கும் மகா பிரசாதுக்கு முன்னாடி பகவானுக்கு காலம்புற நைவேத்தியம் ஆறுது கர்மாபாய் கிச்சடி. இது கட்டுக்கதை கிடையாது. யூடியூப்ல ரெசிபி வெறி கொண்டு தேடின, எல்லாருமே ஹிந்தியில பேசுறா, எனக்கு ஹிந்தியில தெரிய மாட்டேங்கிறது. இவளுக்கு அனுப்பிச்சு ரெசிபி வாங்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். கர்மாபாய் கிச்சடின்னு போட்டா பகவானுக்கு வந்து அதை நைவேத்தியம் பண்ணா அவனுக்கு பயங்கர இஷ்டமா. எல்லா இதுலயும் நார்த் இந்தியால பார்த்தேன்னா கர்மாபாய் கிச்சடின்னு தெரியாதவாலே கிடையாது. அந்த கிச்சடி தான் ரொம்ப ரொம்ப வசதி. ஈவன் தோ 56 ஐட்டம்ஸ் அது வந்தாலும் பகவான் அங்க இடத்துல பாக்குறது இல்ல. 56 ஐட்டம்ஸ் அது வந்து அந்த கோயிலோட விதி மாதிரி அது வருது, அது அவனுக்கு ஓகே, he accepts that. பட் ஈவன் தென் அந்த இதோட வந்து இது பண்றான் பாத்தியா, வந்து அந்த ஆசையோட அது பாவம் எங்க அந்த பக்தி அதெல்லாம் அந்த ஊட்டி ஊதி விடுறாளே, அது மாதிரிதான். ஒரு நாளைக்கு ஜக்குக்கு வந்து கண்ணுல வந்து தண்ணி இருந்ததா அந்த மாதிரி ஆரத்தி பண்ணும்போது. என்னன்னா இன்னைக்கு என் கர்மாபாய் போயிட்டா, என்கிட்டதான் வரப்போறா, அவளுக்கு முக்தி தான் என்கிட்டதான் வரப்பா, இருந்தாலும் எனக்கு யார் கிச்சடி பண்ணுவா அப்படின்னு பகவான் கவலைப்பட்டானாம். அதனால ஜக்கு கோயில்ல என்ன பண்ணலாம், அவ போனதுக்கு அப்புறமும் அவ இதுவானதுக்கு அப்புறமும் இன்னி வரைக்கும் காலம்பர கர்மாபாய் கிச்சடி அப்படின்னு